பார்க்கின்ற பொழுது இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, நான் இந்த குர்ஆனை எனக்கு இந்த குர்ஆனும் அதே போன்று ஒன்றும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியினை நாம் பார்க்க முடியும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சுன்னாக்கள் என்பது அவைகளும் நாம் பின்பற்றுவதற்கு, நாம் கடைபிடித்து நடப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அவைகள் அங்கீகரிக்கப்படுவதாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலே அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால், அவைகளுக்கு முக்கியமான 2 நிபந்தனைகளை இமாம்கள் வகுத்திருப்பதை பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே அதில் முதலாவது விடயம்தான் அல் இஹ்லாஸ் எனக்கூடிய அந்த உள தூய்மையாக இருக்கின்றது. அல்லாஹுக்கு மாத்திரம் நாங்கள் அந்த வணக்கத்தை அல்லாஹுக்காக வேண்டி என்று நாங்கள் செய்யக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அடுத்த விடயம்தான், இரண்டாவது விடயம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவர்கள் எதனை எல்லாம் எங்களுக்கு காட்டி தந்தார்களோ அவைகளை பின்பற்றி நடப்பது. இவை ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முக்கியமான நிபந்தனைகளாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு அடுத்த விடயமாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சுன்னாக்களுக்கு மாற்றமான விடயங்கள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவைகள் பித்ஆக்கள் என்பதாக கணிக்கப்படுகின்றது. உதாரணமாக நாம் இருக்கக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்தவரை, இந்த ரபியுல் அவ்வல் எனக்கூடிய இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு காட்டி தராத பல்வேறுபட்ட பித்அத்துக்கள் எங்களுடைய இந்த சமூகத்துக்கு மத்தியிலே ஊடுருவி காணப்படுவதை பார்க்கலாம். இவைகள் சுன்னாக்களுக்கு மாற்றமாக, சுன்னாக்களிலே வழிகாட்டப்படாத அதிகமான விடயங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே காணப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான இடங்களிலே இவைகளை பற்றி, இந்த பித்அத் எனக்கூடிய இந்த சுன்னாவுக்கு மாற்றமான இந்த பித்ஆக்களை பற்றி அதிகமாக எச்சரித்து இருக்கின்றார்கள். அவைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, குல்லு பித்அத்தின் தலாலா, அனைத்து பித்அத்துகளும் வழிகேடுகளாகும், அனைத்துமே வழிகேடுகளாக இருக்கின்றது. வகுல்லு லலாலத்தின் ஃபின்னார், அந்த வழிகேடுகள் அனைத்துமே மனிதனை நரகின் பால் கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும். அன்பான சகோதரர்களே, இந்த சுன்னாக்களை பின்பற்றாமல், அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்காமல் இருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு உம்மதி யதுகுலூல் ஜன்னத இல்லா மன் அபா, என்னுடைய உம்மத்திலே, என்னுடைய சமுதாயத்திலே அனைத்து மனிதர்களும் சுவர்க்கம் நுழைவார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய அனைவரும் சுவர்க்கம் நுழைவார்கள், இல்லா மன் அபா, என்னை மறுத்தவனை தவிர என்பதா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அதற்கு பின்னால் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் வமன் யா அபா, அந்த மறுத்தவன் என்றால் யார் என்பதா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் அதா அனி தஹலல் ஜன்னா, யார் எனக்கு வழிபட்டு எனக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ தஹலல் ஜன்னா, அவர் சுவர்க்கம் நுழைவார். வமன் அசா அனி ஃபகத் அபா, யார் எனக்கு மாறு செய்கின்றார்களோ, இந்த சுன்னாக்களை பின்பற்றாமல் என்னுடைய வழிமுறைகளுக்கு கட்டுப்படாமல் யாரெல்லாம் நடக்கின்றார்களோ இவர்கள்தான் இந்த மறுக்கப்பட்டவர்கள், இவர்கள்தான் எனக்கு மாறு செய்தவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியினை பார்க்கலாம். இன்னொரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்திதான், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னாக்களை அவைகளை வெறுக்கின்றாரோ, சுன்னாக்களை பின்பற்றாமல் அவைகளை விடுகின்றாரோ, ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளை பற்றி கூறுகின்ற பொழுது அந்த இடத்திலே அல்லாஹ் அல்லாஹ் தஆலா ஹவுதுல் கௌதர் எனக்கூடிய ஒரு தடாகத்தை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கின்றான். அந்த இடத்திலே அனைவரும் நான் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை சேர்ந்த அனைவரும் அந்த இடத்துக்கு செல்வார்கள். அந்த இடத்திலே மலக்குமார்கள் சிலரை தடுத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இவர்கள் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் கூறுகின்ற பொழுது அந்த இடத்திலே அந்த மலக்குமார்கள் கூறுவார்கள், இவர்கள் நீங்கள் மரணித்ததுக்கு பின்னால் உங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள் கூறாத விடயங்களை எல்லாம் கூறி புதுமைகளை உருவாக்கியவர்கள் என்பதாக இந்த பித்ஆக்களை செய்யக்கூடியவர்கள், சுன்னாவுக்கு மாற்றமாக செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்திலே ஹவுதுல் கௌதர் எனக்கூடிய அந்த தடாகத்தில் இருந்து நீர் அந்த நீர் பருகுவதில் இருந்து அவர்கள் தடுக்கப்படுவார்கள் எனக்கூடிய ஒரு செய்தியினை பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே இயன்ற அளவு எங்களுடைய அதிகமான சுன்னாக்களை நாம் நாம் எடுத்து நடந்து எங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து விடயங்களிலும் அல் குர்ஆன் எங்களுக்கு எவைகளை கடமையாக்கின்றதோ அவைகளுக்கு கட்டுப்பட்டு சுன்னாக்களை நாம் இயன்ற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி நடாத்துவதற்கு நாம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.